ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி 3 பொருளை வச்சு ஒரு சாஃப்டான ஹெல்த்தியான இனிப்பு உருண்டை தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 கப்பும் ஒரே அளவு தாங்க. தேங்காய் மட்டும் 1 கப்பு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்லையும் வெல்லத்தையும் அரை கப்பு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு தேங்காவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்க வேண்டாங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் இதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம அந்த உருண்டையில் திப்பி திப்பியாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வெல்லம் கரைக்க போகிறோம். பாவுலாம் தேவையில்லைங்க. பாவு பதெல்லாம் சும்மா கரைஞ்சா போதும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் கலந்துக்கோங்க. நல்லா கரையிட்டோம். கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் நல்லா இனிப்பு தித்திப்பாக கூடுதலாக தெரியும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஃபில்ட்ரு எடுத்து வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டிக்கோங்க. மண் தூசி எதாக இருந்தால் ஃபில்ட் ஆகிடும். ஓகே, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பாவை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துப்போம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி வச்சிங்க பாருங்கள் அந்த தேங்காய். அதை நீங்கள் இதில் போட்டு ஒரு நெய் விட்டு ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா இப்போ வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், திப்பி திப்பி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொட்டுக்கல்ல பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்லையே மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரை கப் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பவுட்ரை நல்லா கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறன்னு இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஜலிக்கலாம் வேண்டாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் இதையெல்லாம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதுங்க. நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஒரு சிட்டிக்கை சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து எடுக்கிறனால ஒரு 4-5 நாள் நம்ம வச்சுருந்தா கூட இந்த உருண்டை நல்லாயிருக்குங்க வெளியவே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாவை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்க வரணும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால் நம்ம மீதி இருந்தால் பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதோடு சேர்ந்து கலந்து விடுங்க. பாருங்கள் எப்படி கலந்துட்ருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே கலந்துட்ருங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதிலே இருக்க வேண்டாம், ஹீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஒரு தட்டில் நெய்யை தடவிட்டு இந்த கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதுன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப இது தூளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில் நெய்யை தடவிக்கோங்க. நான் சேர்த்துட்டேன், நல்லா பிசைஞ்சிட்டேன். எனக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு பார்க்குறேங்க. அப்படி வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க.
தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, நம்ம வெல்லத்தை அப்படியே நிப்பாட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மீந்து தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு தான் சேர்க்கணுங்க. நம்மளுடைய இந்த பொருளெல்லாம் சேர்த்து பார்த்தா தான் தெரியும். இது பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் வந்து உருண்டை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். கோலி குண்டு அளவுக்கும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் சைஸுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஒரு கப்புக்கு ஒரு 100 கிராம் இருக்கும் பொட்டுக்கல்லைன்னு நினைக்கிறேங்க. ஒரு 15 பீஸ் வந்ததுங்க. நீங்கள் அப்பப்போ இதை ஒரு டீ போகிற டைமத்தில் டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாங்க. பசங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். இனிப்பாக இருக்கிறனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.